ஈரானிய இலக்குகளை கடலடியே இருந்து தாக்க அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான USS அலஸ்கா வளைகுடாவிற்கு ஏன் பகிரங்கமாக அனுப்பப்படுகின்றது? அமெரிக்க நீர்மூழ்கிகளை கடலடியே தாக்க ஈரானும் தமது டொல்பின் என அழைக்கப்படும் காடிர் நீர்மூழ்கி கப்பல்களை கடலடியே எங்கே பதுங்கி நிற்க வைத்துள்ளது? அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு கடலடியே ஈரானிய நீர்மூழ்கிகளால் எப்படி ஆபத்து ஏற்படலாம்? இதற்கான பதில்கள் அமெரிக்கா, ஈரான் மற்றும் பிரிட்டனின் முழுக்க கடற்படை கப்பல்கள் தொடர்பான இந்த காணொளியில் உள்ளன. எமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வாருங்கள், காணொளியை பார்க்கலாம். போர் நிறுத்தத்திற்காக ஈரான் கொடுத்த முன்மொழிவை அமெரிக்க ஜனாதிபதி நிராகரித்துவிட்ட நிலையில் ஈரான் மீது எந்த நிமிடமும் போர் தொடங்கப்படலாம். அதற்கு முன்னேற்பாடாக அமெரிக்கா தமது கப்பல்கள், விமானங்கள் மற்றும் துருப்புக்களை வளைகுடா பகுதியில் குவித்துள்ளது. விமானங்களை மேல்தளத்தில் வைத்து இயக்கும் விமானம் தாங்கி கப்பல்களும் தயார் நிலையில் உள்ளன. இவற்றின் எண்ணிக்கைகள் நன்றாக தெரியும். ஆனால் எண்ணிக்கை வெளியே தெரியாத விதத்தில் மற்றொரு ரக கப்பல்களும் அந்த கடற்பகுதியில் உள்ளன. எண்ணிக்கை தெரியாமல் இருக்க காரணம் அவற்றை வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அவைதான் நீர்மூழ்கி கப்பல்கள். அமெரிக்காவின் எத்தனை நீர்மூழ்கி கப்பல்கள் அந்த பிராந்தியத்தில் நடமாடுகின்றன என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. அப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க கடற்படை தமது நீர்மூழ்கி கப்பல் ஒன்றை பகிரங்கமாக வளைகுடா பகுதிக்கு அனுப்புகின்றது. அமெரிக்காவின் ஓஹியோ ரக பாலிஸ்டிக் ஏவுகணை ஏவும் திறன் கொண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான USS அலஸ்கா ஜிப்ரால்டர் நீரிணைக்குள் நுழைந்துள்ளது. அது ரகசியம் காக்கப்படாமல் வெளிப்படையாக சென்றிருப்பது ஒரு மிக அரிதான நிகழ்வாகவே பார்க்கப்படுகின்றது. ஜிப்ரால்டர் ஸ்குவாட் பெரன் ரோந்து படகுகள், ஜிப்ரால்டர் காவல்துறை மற்றும் பிரிட்டிஷ் ராயல் மெரைன் ரோந்து படகுகளின் பலத்த பாதுகாப்போடு இந்த நீர்மூழ்கி கப்பல் ஜிப்ரால்டருக்குள் செல்கின்றது. அட்லாண்டிக் மற்றும் மத்திய தரை கடற்பகுதியில் அமெரிக்காவின் மூலோபாய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் எப்படி பகிரங்கமாக தென்படுவது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் கடல் மேல் மட்டத்தில் தெரியும் விதத்தில் ஜிப்ரால்டர் துறைமுகத்தில் நுழைந்த போது பலராலும் புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன. அதன்பின் உடனடியாக அந்த பகுதியில் 200 மீட்டர் சுற்றளவிற்கு பாதுகாப்பு வளையம் ஏற்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் ராயல் கடற்படையின் சவுத்மோல் கடற்படை தளத்தில் இந்த கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நீர்மூழ்கி கப்பல் துறைமுகத்தில் நுழைவதற்கு முன்பே பிரிட்டிஷ் ராயல் விமானப்படைக்கு சொந்தமான போக்குவரத்து விமானங்கள் கூடுதலான ராயல் மெரைன்ஸ் துருப்புக்களை ஜிப்ரால்டரில் கொண்டு போய் இறக்கின. அதிலிருந்து இது ஒரு திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அணுசக்தி ஆயுதங்களை கையாளும் போது மட்டுமே இப்படியான பாதுகாப்புகள் வழங்கப்படுவது வழக்கம். இந்த நீர்மூழ்கியின் அடுத்த கட்ட பயணம் அல்லது அதன் நோக்கம் குறித்து ஜிப்ரால்டர் கடற்படை தளத்தில் உள்ள பிரிட்டிஷ் அதிகாரிகள் எந்தவித தகவலையும் வெளியிட மறுத்துவிட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிராகரித்த அதே நேரத்தில் இந்த கடல் நகர்வு நடந்துள்ளது. அதனால் இது ஒரு வழக்கமான பயணம் அல்ல, மாறாக போருக்கான எச்சரிக்கை சிக்னல் என பல பாதுகாப்பு ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். USS அலஸ்கா நீர்மூழ்கி சுமார் 170.7 மீட்டர் நீளமும் 18,750 டன் எடையும் கொண்டது. இதன் பிரம்மாண்டமான அளவு காரணமாக 2 இழுவை படகுகளின் தடிஸ்டக் பாட்டன் உதவியுடன் இந்த நீர்மூழ்கி கப்பல் துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. பிரிட்டிஷ் ராயல் மெரைன்ஸ் துருப்புக்கள் சவுத்மோல் பகுதியை சுற்றி பாதுகாப்பு அரண்களை அமைத்துள்ளார்கள். பொதுமக்கள் மற்றும் வணிக கப்பல்களின் நடமாட்டம் அதிகமுள்ள இப்படியான குறுகிய நீரிணைகளில் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கையாளும் போது இப்படியான கடுமையான விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன.
வழக்கமாக தாக்குதல் நடத்தும் நீர்மூழ்கி கப்பல்கள் அட்டாக் சப்மெரைன்ஸ் மட்டுமே பகிரங்கமாக துறைமுகங்களுக்கு வரும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லும் நீர்மூழ்கி கப்பல்கள் எப்போதும் ரகசியமாகவே செயற்படும். தற்போது USS அலஸ்கா கடலுக்கு மேலே தெரிந்திருப்பது ஈரானுடன் ஹார்மோஸ் நீரிணையில் மோதல் முற்றியுள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா விடுத்திருக்கும் நேரடி மிரட்டலாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானிய இலக்குகள் மீது கடலடியே இருந்தும் தாக்குதலுக்கு தயாராக உள்ளோம் என அமெரிக்கா இதன் மூலம் எச்சரிக்கின்றது. மறுபக்கத்தில் ஈரானும் கடலடி போருக்கு தயாராகின்றது. ஈரானிய கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் ஷக்ராம் இரானி ஹார்மோஸ் நீரிணையில் தங்கள் உள்நாட்டு தயாரிப்பு சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க கடற்படையுடன் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் அவரது இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மார்ச் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு அருகே இந்திய பெருங்கடலில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய கடற்படையின் டெனா போர்க்கப்பலில் உயிரிழந்த துருப்புக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஒரு கடற்படை பயிற்சி நடத்தப்பட்டது. நேற்று நடந்த அந்த கடற்படை பயிற்சியின் போது பல நீர்மூழ்கி கப்பல்கள் ஹார்மோஸ் நீரிணையின் கடல் மேல் மட்டத்தில் அணிவகுத்து நின்றன. பின்னர் அவை மீண்டும் கடலுக்குள் மூழ்கி தங்கள் ரோந்து பணிகளை தொடர்ந்தன. அதுவும் ஓரளவிற்கு ஈரானின் பலம் காட்டுதல் விடயம் என்றே எடுத்துக் கொள்ளலாம். ஈரானிய கடற்படை தலைமை இந்த ரக நீர்மூழ்கிகளை பாரசீக வளைகுடாவின் டொல்பின்கள் என்று அழைக்கின்றது. இவை ஆழம் குறைந்த கடற்பகுதிகளில் எதிரி கப்பல்களை தாக்க பயன்படுத்தப்படும் சிறிய ரக நீர்மூழ்கி கப்பல்கள். ஹார்மோஸ் நீரிணையின் சில பகுதிகளில் கப்பல் போக்குவரத்து பாதைகள் 4 கிலோமீட்டரை விட குறைவான அகலத்தையே கொண்டுள்ளன. ஆழம் 30 முதல் 60 மீட்டருக்குள் மட்டுமே. இப்படியான சூழ்நிலையில் பெரிய நீர்மூழ்கிகளை விட சிறிய ரக நீர்மூழ்கி கப்பல்கள் அதிக திறனுடன் செயற்படும். ஈரானிய கடற்படையில் கடீர் நஹாங் பெட்ரா ரகங்களில் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளன. இதில் கடீர் ரகமே மிக முக்கியமானது. கடீர் ரக நீர்மூழ்கிகள் 2007ஆம் ஆண்டு முதல் பயன்பாட்டில் உள்ளன. இதுதான் ஈரானின் கடற்படையில் அதிக எண்ணிக்கையில் உள்ள சிறிய நீர்மூழ்கி கப்பல். ஒவ்வொரு கப்பலும் 29 மீட்டர் நீளம் கொண்டது மற்றும் 125 டன் எடையை கடலுக்கு அடியே சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இவை சிறிய நீர்மூழ்கி கப்பல்கள்தான். அமெரிக்காவின் அலஸ்கா நீர்மூழ்கி கப்பலில் 155 பேர் பணிபுரிகிறார்கள் என்பதை ஒப்பிடும் போது ஈரானிய நீர்மூழ்கி கப்பலில் 7 துருப்புக்கள் மட்டுமே பணியாற்ற முடியும். இந்த ஆண்டு முதலில் ஈரான் சுமார் 11 நீர்மூழ்கி கப்பல்களை அமெரிக்க தாக்குதல்களில் இழந்ததாக சென்ஹாங் கூறியது. தற்போது 14 முதல் 20 காடி ரக நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானிடம் செயற்பாட்டில் உள்ளதாக தெரிகின்றது. இவை ஹார்மோஸ் நீரிணையை சுற்றியுள்ள பண்டார் அப்பாஸ் கடற்படை தளத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் கடலுக்கு அடியில் ஒளிந்திருந்து திடீர் தாக்குதல் நடத்தும் ஆம்புஷ் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. பாரசீக வளைகுடாவின் அதிக உப்புத்தன்மை மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் காரணமாக சோனார் கருவிகள் மூலம் இவற்றை எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. இறக்குமதி செய்யப்பட்ட கிலோ ரக நீர்மூழ்கிகள் இந்த கடலடி பகுதிகளில் செயற்படுவது மிக கடினம் என்பதால் ஈரான் தனது சொந்த தொழில்நுட்பத்தில் இந்த சிறிய நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கியுள்ளது. இந்த கடீர் ரக நீர்மூழ்கிகள் வரும் 30 வினாடிகளில் துறைமுகத்திலிருந்து கிளம்பி தாக்குதலுக்கு தயாராகிவிடும். இதன் சிறிய அளவு காரணமாக தீவுகள் மற்றும் எண்ணெய் முனையங்களுக்கு அருகே இவற்றால் செல்ல முடியும். இந்த நீர்மூழ்கிகளின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இவை கடலின் அடியே தரைப்பகுதியில் அசைவற்று அமர்ந்திருக்க முடியும். அதை கடற்படை பரிபாஷையில் பாட்டம் ரெஸ்ட் என்பார்கள். என்ஜின்களை முற்றிலும் அணைத்துவிட்டு சேறு அல்லது மணல் நிறைந்த கடற்கரையில் நீண்ட நேரம் காத்திருந்து எதிரி கப்பல்களை கண்காணிக்க முடியும்.
இந்த பாட்டம் ரெஸ்ட் என்பது என்ஜினின் சத்தத்தை இல்லாது செய்து எதிரிகளின் தேடலில் இருந்து தப்பித்துக் கொள்வது. ஹார்மோஸ் நீரிணையின் குறுகிய பகுதிகளில் கப்பல்கள் குறிப்பிட்ட பாதையிலேயே செல்ல வேண்டியிருக்கும். அங்கே மறைந்திருக்கும் இந்த சிறிய நீர்மூழ்கிகள் கடல் மேல் மட்டத்தில் கப்பல்கள் மிக அருகில் வரும்போது டோபிடோ ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தும். ஒவ்வொரு கடீர் நீர்மூழ்கி கப்பலிலும் 2 டோபிடோ குழாய்கள் உள்ளன. மேலும் கடலடியே கடல் கன்னி வெடிகளை பதிக்கவும் ஈரானிய நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அளவில் சிறியவை என்பதால் குறைந்த அளவோ ஆயுதங்களையே எடுத்துச் செல்ல முடியும். அதற்காக ஈரான் ஒரே நேரத்தில் பல நீர்மூழ்கிகளை பயன்படுத்தி சுவாம் தாக்குதல்களை நடத்தும் உத்தியை பின்பற்றுகின்றது. மேலும் கடற்படை கமாண்டோக்களை ரகசியமாக எதிரி எல்லைக்குள் இறக்கவும் இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் உதவுகின்றன. ஈரான் இந்த நீர்மூழ்கி கப்பல்களின் சத்தத்தை குறைக்க பெரும் முதலீடு செய்துள்ளது. டீசல் எலக்ட்ரிக் என்ஜின் மூலம் இந்த கப்பல்கள் இயக்கப்படுகின்றன. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் தானியங்கி ஆழ கட்டுப்பாடு அமைப்புகள் தட்ஸ் ஆட்டோமேட்டிக் டெப்த் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் பொருத்தப்பட்டுள்ளது. 2005ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு மிக அருகில் கடலடியே இவை ரகசியமாக சென்று பல தடவைகள் சோதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு போரில் ஈரானின் பெரிய போர் கப்பல்களான டெனா அல்வாண்ட், சபாலன், சஹான், ஜமாரன் மற்றும் டைமலான் ஆகியவை மூழ்கடிக்கப்பட்ட பின் இந்த சிறிய ரக நீர்மூழ்கிகளின் முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக ஹார்மோஸ் நீரிணையில் ஒரு மிகப்பெரிய கடற்போர் மூழும் சூழல் உருவாகியுள்ளது. அது கடலுக்கு மேலேயும் கடலுக்கு அடியேயும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.